எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு ஒரு பழமையான ஆயுர்வேத மருத்துவத்த பத்தி இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனல புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதுபோல பல நல்ல மருத்துவர்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இன்றைய காலகட்டங்கள்ல நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் காணப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்வியல் முறை, உணவியல் முறை, உடல் கழிவுகளை நன்கு வெளியேற்றாத நிலை. இதனால என்னன்னு பிரச்சனைன்னா, கை, கால்கள், முகம், உடல்கள் எல்லாம் வீங்கி விடுகின்றன. சில உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, சிறுநீரகத்தினுடைய சிறுநீரகம் நன்கு வெளியேறுவதில்லை. சிறுநீர் நன்கு வெளியேறுவதில்லை. சிலருக்கு சிறுநீரக கல், இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிறுநீர் வந்து சொட்டு சொட்டாக மூத்திரம் போறல். இத கவனிக்காம விட்டாங்கன்னா, ஒரு சிலருக்கு உடல்ல சர்க்கரை வியாதி ஏற்பட்டு, அதன் காரணமாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் காணப்படுகின்றது. இன்னும் ஒரு சிலருக்கு சிறுநீரகத்தில வந்துன்னா, யூரியா லெவல், கிரியேட்டின் லெவல் இது எல்லாம் அளவுக்கு அதிகமா போயிருது. அப்ப மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிற்காலங்கள்ல கடைசி காலங்கள்ல முடியாத பட்சத்திற்கு, இந்த உயிர காப்பாத்துறதுக்காண்டி போராடுவேன். டயாலிசிஸ் பண்ண சொல்லி சொல்லி நமக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. தண்ணீர் குடிக்க வேண்டிய அளவு சொல்லுவாங்க. அப்படி இருந்தா தான் உடல நம்ம வந்து பாதுகாக்க முடியும். இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிறுநீர் வெளியேறலன்னா, மூச்சு திணறல் ஏற்படும். அப்போ இதெல்லாம் போக்குறதுக்கும், இதையெல்லாம் சரி செய்றதுக்கும், நம்முடைய பண்டைய ஆயுர்வேத முறைப்படி மூலிகை மருத்துவத்தின் மூலமாக அவர்கள் இதை சரி செய்துள்ளார்கள். இத எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பேர் கேட்பாங்க. கிட்னில யூரியா அதிகமா அதாவது யூரியா வந்து அதிகமா இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு கிரியேட்டின் லெவல் அதிகமா இருக்கு. இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிறுநீர் நல்லா வெளிய போகாம கை, கால்கள், முகம்லாம் வீங்கி காணப்படுது. அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இந்த நீர்களை எல்லாம் பிரிப்பதற்காக ஆயுர்வேத மருத்துவத்துல அவங்க ஒரு பழைய ஃபார்முலாவ குடுத்திருக்கிறாங்க. இத பயன்படுத்தி சிறுநீரக கல்லடைப்பு இருந்தாலும் சரி செய்து கொள்ளலாம். சிறுநீர் சார்ந்த அனைத்து வியாதிகளையும் சரி செய்து கொள்ளலாம். இதற்கு தேவையான மூலிகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறுகண் பீளை. இது வந்து ஒரு குத்து செடி சார்ந்தது. குளிர்ச்சியான இடங்கள்ல இருக்கும். இது எப்படி படிக்கணும் எடுத்து வரணும்னு கேட்டீங்கன்னா, முதிர்ந்த செடி இத எடுக்கக்கூடாது. இளம் செடியாக எடுத்துக் கொண்டு வர வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிறுநெரிஞ்சில். சிறுநெரிஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா, சமூலமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருநெரிஞ்சில். இதனுடைய காய்கள், இலைகளை பயன்படுத்தலாம். மருதம்பட்டை. முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த இடத்துல மருதம்பட்டை. மருதம்பட்டை என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, ரத்த ஓட்டத்தை சீர் செய்து, ரத்தத்த வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விஸ்கோசிட்டிய வந்து கரெக்ட்டா வச்சுக்கிடும். பல மருத்துவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரத்த முறைய சரி செய்வதற்கு மருந்து கொடுப்பார்கள். அதன் மூலம் சரி செய்து விடுவார்கள். இப்போ நாம இந்த கசாயத்திலே இதெல்லாம் சேர்த்து வரும்பொழுது, அது தானாகவே சரியாயிரும். அதேபோல மூக்கிரட்டை. மூக்கிரட்டை வந்து பார்த்தீங்கன்னா, வேரோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் சுக்கு, மிளகு, திப்பிலி, நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய். இவைகளெல்லாம் அளவு குறைச்சு எடுத்துக்கணும். இப்ப வேர்கள், மட்ட பட்டைகள்லாம் நம்ம வந்து 1 பங்கு எடுத்தோம்னா, இது 1/4 பங்கு எடுத்தாலே போதுமானது. இதையெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 லிட்டர் தண்ணீல 1 மண்டலம் ஊற போடணும். காத்து போகாம இருக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நீங்க திறந்து பார்த்து லேசா கிளறி விட்டுக்கலாம். இப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூலிகைகளுடைய எல்லா எசன்ஸும், சாறுகளும் இந்த தண்ணீர்ல வந்து பார்த்தீங்கன்னா கலந்து, அது ஒரு பெர்மெண்ட் எசன்ஸா மாற ஆரம்பிச்சுரும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோட வீரியம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். பின்பு இத எடுத்துட்டு வந்து வடிகட்டி, காலையில தினமும் வெறும் வயித்துல, அல்சர் இருந்தா மட்டும் உணவுக்கு பின்பு எடுத்துக்கங்க. அல்சர் இல்லன்னா, உணவுக்கு முன்பு காலைல வெறும் வயித்துல. இந்த கசாயம், ஊற வச்ச கசாயம் வந்து பார்த்தீங்கன்னா, 20 எம்எல் எடுத்துக்கங்க. தண்ணீர் 100 எம்எல் எடுத்துக்கங்க. கலந்து காலையில வெறும் வயித்துல பருகி வந்தீங்கன்னா, வியத்தகு மாற்றம். 3 நாள்ல மாற ஆரம்பிச்சுரும். சிலருக்கு குடிச்ச அன்னைக்கே மாற ஆரம்பிச்சுரும். இந்த கலவைய பயன்படுத்தி இந்த இந்த கலவைய பயன்படுத்தி, தினமும் வந்தீங்கன்னா, சிறுநீர்கள்ல கற்கள் தோன்றுவது மறையும். சிறுநீரக கற்கள் ஏற்படாது. சிறுநீரகம் சார்ந்த அனைத்து வியாதியா இருந்தாலும் சரி, அதாவது கிரியேட்டின் அதிகமானாலும் சரி, யூரியா லெவல் அதிகமானாலும் சரி, கை, கால் வீங்கினாலும் சரி, உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா, டயாலிசிஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையா இருந்தாலும் சரி, சர்க்கரையால ஏற்பட்ட பாதிப்பா இருந்தாலும் சரி, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாமே இதுல சரியாயிரும். நெறைய பேர் இத பயன்படுத்தி பார்த்து சர்க்கரையின் அளவும் குறைந்ததாக நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. இது அனுபவ பதிவு. இன்னும் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சிறுநீரகத்தில ஏற்படக்கூடிய கிருமிகள் எனக்கு சரியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூரியா, கிரியேட்டின் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து காட்டிட்டாங்க. லேப் ரிப்போர்ட்டே காட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு பழமையானது. அந்த அளவுக்கு ரிசல்ட் குடுக்கக்கூடியது. இந்த வகையில பயன்படுத்தி நெறைய பேரு சிறுநீரக ஆரோக்கியத்த வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உங்களுடைய நண்பர்கள் யாருக்காவது, உறவினர்கள் யாருக்காவது இது போல சிறுநீரகம் சம்பந்தமான பாதிப்புகள் இருந்தால், இப்ப நான் சொன்ன அந்த மூலிகைகளை மட்டும் அவங்க செஞ்சு சாப்பிட்டு வந்தாங்கன்னா, அற்புதமான பலன் கிடைக்கும். பயன்படுத்தி பார்த்து, உங்களுடைய அனுபவங்கள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இதுபோல பல நல்ல தகவல்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.